இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைப்ப? அன்னைக்குதான் ரேவதி உனக்கு கண்ணத்துல அரைஞ்சு உனக்கு புத்தி வரலையா? பொம்பளைங்கன்னா ஏன் இப்படி அலையறீங்க? உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. கைய விடு. இது பார், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எந்த பொண்ணையும் அடையாம விட்டதில்ல. விடு. ஒருத்தி தான் நீ மிஸ் ஆயிட்டே இருக்க. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஆடி ஆடி கைய விடு. வாங்கறடா. ஏய் ஆடி வா. கைய விடு. சொன்ன கேளு வா. ஏய் கைய விடு. ஆடி. ஏய் 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 என்னடா பண்ணற? ஏய் சம போயிரு. விடுடா. கைய விடு. விடு. சொன்னா. விடு அத்தை. 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 ஐயோ அத்தை. ஏய் ஆடி. ஆடிங்கறல. ஆடி. காப்பாத்துங்க. மைதிலி காப்பாத்துங்க. அத்தை சத்த போட்டா அவ்வளவுதான். ஐயோ விடுடா. சொன்னா கேளு. விடுடா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. ரேவதி, மைதிலி இப்போ ஒரு ஆபத்துல இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? மைதிலி அக்காக்கு ஆபத்தா? ஆமாமா, அந்த சிவனாண்டியோட சித்தப்பன் முத்துவேல் இருக்கான்ல, அந்த அயோக்கிய என் மருமகளை இழுத்துட்டு போறாம்மா. என்ன சொல்றீங்க? அந்த ஆளு இழுத்துட்டு போயிட்டானா? ஆமா ரேவதி, அந்த படுபாவி இழுத்துட்டு போறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். நீதாமா என் மருமகளை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு உன்னை விட்டா இங்க வேற யாரும் தெரியாது. அம்மாடி ரேவதி, எப்படியாவது என் மருமகளை காப்பாத்தி கொடு. அழாதீங்கம்மா, அக்காவை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. நான் வச்சிடுறேன். ஆண்டவா, ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு எடுத்துக்கிட்ட, புருஷனை எடுத்துக்கிட்ட, அனாதையா இப்ப நாங்க இருக்கோம். இவளையும் எழுந்து நான் கஷ்டப்படணுமா? சொல்றல இங்க நான் மட்டும் இல்ல, ஜானகி அத்தையும் இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விளக்கமா பேசலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தரணும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. கண்டிப்பா போலீஸ் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, வரேன் தம்பி. ஏன் சித்தப்பா எதுக்கு லாக்அப்ல வச்சிருக்கீங்க? அவர் என்ன தப்பு? உன் சித்தப்பன் வயசுக்கு ஏத்த மாதிரி காரியமா செஞ்சிருக்கான். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த பொம்பளை கிட்ட தப்பா நடக்க பாத்திருக்கான். அதான் உள்ள தூக்கி வச்சிருக்கேன். சார், என் சித்தப்பா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். அவர் மேல வேணும்னே யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யோ, சம்பந்தப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காயா? இதுல உன் சித்தப்பன் நல்ல ஒண்ணு நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? சார், அந்த பொண்ணை தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சதே சாமுண்டீஸ்வரியோட டிரைவர் மாப்பிள்ள தான். இங்க பாருங்க, அவனுக்கும் எங்களுக்கும் பகைங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவன் வேணும்னே என் சித்தப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான் சார். அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். யோ, என்கிட்ட இந்த நொன்ன நான் எல்லாம் பேசாத. உன் சித்தப்பா மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. போயா, போய் கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வா. அப்ப விருத்த பத்தி பேசிக்கலாம். இப்ப கிளம்பியா? சரிங்க சார்.
சித்தப்பா கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் ஜாமீனோட வரேன். சரி மவனே. ஏய், அந்த டிரைவர் பையன் திரும்ப திரும்ப நம்ம லைன்லயே வந்து கிராஸ் பண்றான். அவனை வெளியில வந்து நான் கவனிச்சுக்கிறேன். விட மாட்டேன். சரி சித்தப்பா, நீங்க தைரியமா இருங்க. சார், அந்த கட் அவுட் விடுங்க. கான்ஸ்டபிள், அந்த கட் அவுத்தோடையா? எஸ் சார். ரேவதியோட கையில நீங்க தான் நாட்டு மருந்து போட்டதா? ஆமா மாப்பிள்ள, நான் தான் செஞ்சேன். அந்த பழக்கத்துல தான் ரேவதி எங்களை கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா. கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா? ஆ, நான் வரல, மைதிலி மட்டும்தான் வந்திருந்தா. அவ தான் உங்களை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. ஆமா தம்பி, உங்களை அன்னைக்கு பார்த்ததும் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டேன். ஏங்க என்னை வந்து பார்த்துருக்கலாமே. ஆ, இல்ல தம்பி, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் உங்களை பார்க்காம வந்துட்டேன். ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு திரும்ப கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதுலயும் ரேவதி தான் உங்க மனைவியா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல.